myself Ms. Nivedha Raja. In the class நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா introduction to pharmacology பற்றி பார்க்க போகிறோம். That means pharmacologyங்கிறது என்ன அப்படின்னா it is a study of drug அவ்வளோதான். ஸோ அந்த ட்ரக் நம்ம பாடிக்குள்ளே போய் என்ன மாதிரியான மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ், எந்த மாதிரியான இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ட்ரக்கை நம்ம எதுக்காக கொடுக்குறோம், அது எப்படியெல்லாம் எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஃபார்மகாலஜி. இட் மீன்ஸ் ஒரு ட்ரக்கையும் நம்மளுடைய ஹியூமன் சிஸ்டமும் இன்டராக்ட் ஆகிற இந்த பற்றி படிக்கிறது தான் ஃபார்மகாலஜி. ஸோ தெர் ஆர் டூ கோர் பிரின்சிபிள்ஸ். ஒன்று ஃபார்மகோடைனமிக்ஸ், இன்னொன்று ஃபார்மகோகைனடிக்ஸ். ஸோ வாட் இஸ் ஃபார்மகோடைனமிக்ஸ்? அதாவது ஒரு ட்ரக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ட்ரக்கு நம்ம பாடியில் போய் என்ன மாதிரியான இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது ஃபார்மகோடைனமிக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பெயினுக்காக ஒரு ட்ரக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது போய் எப்படி பெயினை ரிலீஃப் பண்ணுது அப்படிங்கிறத படிக்கிறது ஃபார்மகோடைனமிக். ஃபார்மகோகைனடிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறது நம்ம பாடி அந்த ட்ரக்குக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஃபார்மகோகைனடிக். அதாவது இப்போ நம்ம ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மாத்திரை எங்கே போய் எப்படி பிரேக் ஆகுது, எப்படியெல்லாம் அப்சார்ப் ஆகுது, எப்படியெல்லாம் மெட்டபலைஸ் ஆகி எக்ஸ்க்ரீட் ஆகுதுங்கிறத படிக்கிறது எல்லாமே ஃபார்மகோகைனடிக்ஸில் வரும். ஸோ ஜென்ரலி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபார்மகாலஜி என்னென்னு பார்க்கும்பொழுது ரேஷனல் ட்ரக் தெராப்பி, அடுத்து சேஃப்டி. ஸோ எந்த ஒரு ட்ரக் எடுத்தாலுமே அந்த ட்ரக் அந்த பேஷண்ட்டுக்கு டாக்ஸிக் ஆகக்கூடாது. பிகாஸ் ஒரு ட்ரக்குமே அடாப்டபிலிட்டின்னு இருக்கும். நம்ம ஹியூமனோட சிஸ்டம்க்கு அது அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நம்ம டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ண அது பேஷண்ட்டோட பாடிக்கு டாக்ஸிக் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் பேஷண்ட்டோட ப்ரொடெக்ஷன். நம்ம எந்த ஒரு ரீசனுக்காக ஒரு ட்ரக்கை கொடுக்குறோமோ அது அந்த நோயை சரி பண்ணிவிட்டு வேறு ஒரு நோயை உருவாக்கிடக்கூடாது. ஸோ அந்த ப்ரொடெக்ஷனுங்கிறது இம்பார்ட்டண்ட். அண்ட் எசென்ஷியல் நாலேஜ், டாக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், நர்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு ஃபார்மசிஸ்ட்காக இருக்கட்டும், ஆர் எந்த ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃப்க்காக இருந்தாலும் இந்த ட்ரக்கை நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீசன் தெரிஞ்சிருக்கணும். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது கொடுக்கும்போது வேறு எந்த ட்ரக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இதோட சைட் எஃபெக்ட்ஸ், இது யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதோட எல்லா நாலேஜுமே தெளிவாக இருக்கணும். இதோட பிரான்ச்சஸ்ன்னு பார்க்கும்பொழுது ஃபார்மகோடைனமிக்ஸ், ஃபார்மகோகைனடிக்ஸ், தெராபிட்டிக்ஸ், டாக்சிகாலஜி அண்ட் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி நிறைய இருக்குது. ஃபார்மகோடைனமிக்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது அதான் நான் சொன்னேன்ல, ஒரு ட்ரக்கை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரக்கு நம்ம பாடிக்கு போய் என்ன மாதிரியான இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்றது தான் ஃபார்மகோடைனமிக். ஸோ ஃபார்மகோடைனமிக்னு பார்க்கும்போது அதுக்கான கீ கான்செப்ட் என்ன அப்படின்னா ட்ரக் ரிசப்டார் இன்டராக்ஷன், ட்ரக்கோட ஆக்ஷன் அண்ட் ட்ரக்கோட எஃபெக்ட். இட் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு மாத்திரை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாத்திரை முதல்ல போய் நம்ம செல்லோட ரிசப்டாரில் தான் பைண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பீட்டா பிளாக்கரே எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிபி ரொம்ப ஹையில் இருக்குது. அந்த பேஷண்ட்டுக்கு பீட்டா பிளாக்கர்ஸ் ப்ரிஃபர் பண்ணும்பொழுது அந்த பீட்டா பிளாக்கரான அந்த மெட்டப்ரலால் அப்படிங்கிற ட்ரக் வந்து பீட்டா ரிசப்டாரில் வந்து பைண்ட் ஆகும். நம்ம செல்லில் இருக்க ரிசப்டார்ஸில் வந்து பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது அதோட எஃபெக்டையே காட்டும். ஸோ இதுதான் ட்ரக் அண்ட் நம்மளோட பாடியில் இருக்க ரிசப்டாரோட இன்டராக்ஷன். இதுதான் ட்ரக் ரிசப்டார் இன்டராக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரக்கோட ஆக்ஷன். இது நம்ம ரிசப்டார்ஸில் பைண்ட் ஆனதுக்கப்புறம் இது அதோட வேலையை எப்படி காட்டுது, எக்ஸிபிட் பண்ணுதுங்கிறது ட்ரக்கோட ஆக்ஷன். நெக்ஸ்ட் ட்ரக்கோட எஃபெக்ட். இது கொடுக்கறதுனால என்னென்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறதால ட்ரக்கோட எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ட்ரக்ஸ் நம்மளோட செல்லில் இருக்க செல் மெம்பரேனில் பைண்ட் ஆகும், அங்கே இருக்க ரிசப்டார்ஸில் பைண்ட் ஆகும். இல்லையா சைட்டோபிளாசமில் வரும், இல்லை நியூக்ளியஸோட போய் அட்டாச் ஆகி அங்கே போய் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை காட்டும். என்னென்ன மாதிரியான ட்ரக்கோட ஆக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்டிமுலேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அட்ரினலின் ட்ரக் கொடுக்குறாங்க. ஸோ எபினெஃப்ரின் கொடுக்குறோம் அப்படின்னா எபினெஃப்ரின் ஒரு நார் எபினெஃப்ரின் கொடுக்குறோம் அப்படின்னா இது என்ன பண்ணும் ஜென்ரலாக அப்படின்னா நம்ம ஹார்ட்டில் இருக்க ரிசப்டார்ஸில் போய் பைண்ட் ஆகி ஹார்ட்டோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்க்கும். ஸோ ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டிமுலேஷனில் வரும். அடுத்து டிப்ரெஷன். இன்கேஸ் செடேட்டிவ்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்ம நர்வ்ஸோட இம்பல்ஸை கம்ப்ளீட்டாக டிப்ரெஸ் பண்ணி அவங்கள தூங்க வைக்கிறது, அதுதாமே டிப்ரெஷனில் வரும். இன்னொன்று இரிட்டேஷன் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்ஸாக இருக்கட்டுமே, அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பவல் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு நம்ம லாக்ஸேட்டிவ்ஸ் கொடுத்து பவல் சிஸ்டமை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே அதில் வரும். ரீப்ளேஸ்மெண்ட்னு ஜென்ரலாக பார்க்கும்பொழுது இன்சுலின் நம்ம பாடியிலே ஜென்ரலாக ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு டைப் ஆஃப் ஹார்மோன். ஆனால் அந்த ஹார்மோனோட செக்ரேஷன் ஒழுங்காக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெளியிலேருந்து எடுக்கிற ட்ரக் தான் ரீப்ளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் சைட்டோடாக்சிக் ஆக்ஷன்னு பார்க்கும்பொழுது டாக்சிகாலஜின்னு பார்க்கும்போதே ஜெனரலி அந்த கேன்சர் வந்துடும். இப்போ அதுக்கு ஆன்டி கேன்சர் ட்ரக் கொடுக்குறது எல்லாமே சைட்டோடாக்சிக் ஆக்ஷன்ஸ். டோன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்த ஒரு ட்ரக்காக இருந்தாலும் அந்த ட்ரக்கை நம்ம லோ டோஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஸோ ஒரு டோஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம பாடிக்கு அடாப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு லோ டோஸில் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்பொழுது ஆல்மோஸ்ட் அது ஒரு 1 வீக் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக அந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம பாடி அந்த ட்ரக்குக்கு அடாப்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம டோஸோட எஃபெக்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த டிசீஸை குறைக்கும். ஆனால் நம்ம டோஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அது நம்ம பாடிக்கு டாக்ஸிக் ஆகிடக்கூடாது. நம்ம அதில் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஒரு ட்ரக்கு நம்ம பாடிக்குள்ளே போனதுக்கப்புறமா அது அதோட வேலையை எப்படியெல்லாம் பார்க்குது அப்படிங்கிறது தான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இதில் ஜென்ரலி ரிசப்டார் இன்டராக்ஷன் இருக்கும். அதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், பீட்டா ரிசப்டார் ஒரு ஆல்ஃபா ரிசப்டார், எதுவாக வேணால் ஆல்ஃபா ரிசப்டார் பிளாக்கர்ஸாக இருக்கட்டும், லைக் எக்ஸாம்பிள் ப்ரெசோசனாக இருந்தாலும் ஓகே, ஆர்எல்ஸ் பீட்டா பிளாக்கர்ஸான மெட்டப்ரோலோ இல்லை எஸ்மெலோலாக இருந்தாலும் ஓகே. இந்த எல்லா ட்ரக்ஸுமே நம்ம பாடியில் இருக்க கரெக்டாக ஆல்ஃபா ரிசப்டார்லையோ பீட்டா ரிசப்டார்லையோ தான் பைண்ட் ஆகும். இது அந்த இடத்துல பைண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனையே எக்ஸிபிட் பண்ணும். அதுதான் ரிசப்டார், ட்ரக் ரிசப்டார் இன்டராக்ஷன். இல்லை ரெண்டாவது என்சைம் இன்ஹிபிஷன். எக்ஸாம்பிள் ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் லைக் எனலாப்ரலாக இருக்கட்டும், கேப்டோப்ரலாக இருக்கட்டும். இந்த எல்லா ட்ரக்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படிங்கிற என்சைமை பிளாக் பண்ணும். இது பிளாக் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆன்ஜியோடென்சின் வந்து ஆன்ஜியோடென்சின் 2 கன்வெர்ட் ஆகாமல் பிபியை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது என்சைமை இன்ஹிபிட் பண்ணி அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை காட்டுது. நெக்ஸ்ட் அயான் சேனல் மாடுலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஸோ கால்சியம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சேனல். அந்த சேனல் நம்ம எதுக்காக பிளாக் பண்ணுவோம் அப்படின்னா ஹார்ட்டோட கான்ட்ராக்டிலிட்டியை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ட்ரக்கை கொடுப்போம். ஸோ இது டேரெக்டாக ரிசப்டார்லையோ இல்லை என்சைமையோ போய் பிளாக் பண்ணுறது கிடையாது. இது அந்த சேனலை போய் பிளாக் பண்ணி அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை காட்டும். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்ஷன். ஸோ ஃபிசிக்கல் ஆக்ஷனை பார்க்கும்பொழுது ஆக்டிவேட்டட் சார்கோல். ஸோ இப்போ இந்த க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது டேரெக்டாக போய் பைண்ட் ஆகி நம்ம ஸ்கின்னோட அதுவே அதோட ஒர்க்கை காட்டுறது. நெக்ஸ்ட் கெமிக்கல் ஆக்ஷன்ஸ். கெமிக்கல் ஆக்ஷன் பார்க்கும்போது இந்த ஜெல்யூசிலெல்லாம் எடுத்துக்கிறோம்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க ஆசிட், அது நம்ம ஸ்டொமக்கில் இருக்க ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணி அதோட ஆக்ஷனை காட்டுறது. ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபார்மகோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட் ஃபார்மகோகைனடிக்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பாடி அந்த ட்ரக்குக்கு என்ன மாதிரியெல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஃபார்மகோகைனடிக்ஸ். ஸோ ஃபார்மகோகைனடிக்ஸில் பார்க்கும்பொழுது ADME அப்படின்னு ஒரு 4 முக்கியமான விஷயம் இருக்குது. தட் இஸ் அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஓகே, ஒரு ட்ரக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ட்ரக்கு எந்த இடத்துல போய் அப்சார்ப் ஆகுது, எவ்வளோ தூரம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, நம்ம பாடிக்கு எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது டோட்டலி, அண்ட் எப்படி இது மெட்டபலைஸ் ஆகுது அண்ட் எப்படி இது எக்ஸ்க்ரீட் ஆகுதுங்கிறதுல படிக்கிறதுல தான் ஃபார்மகோகைனடிக்ஸில் வரும். ஸோ ஃபார்மகோகைனடிக்ஸ் ஜென்ரலி ஹோல்ட்ஸ் ஆன் வித் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டேப்லெட் எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே அதோட ஆக்ஷனை காட்டுது, எவ்வளோ நேரம் வரைக்கும் அது நம்ம பாடியிலே இருக்கும், அதோட எஃபெக்ட் அந்த ட்ரக்கு நம்ம பாடியை விட்டு வெளியே போனாலும் அதோட எஃபெக்ட் நம்ம பாடியில் எவ்வளோ தூரம் இன்டென்சிவாக இருக்குதுன்னு பார்க்குறதுல தான் ஃபார்மகோகைனடிக்ஸில் வரும். ஸோ ADME ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்சார்ப்ஷன் அண்ட் பயோ அவைலபிலிட்டி. அப்சார்ப்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம ட்ரக்கு நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக்குள்ளே போனதுக்கப்புறமா ஸ்டொமக்கில் பிரேக் டவுன் ஆகி இன்டெஸ்டைனில் தான் போய் மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா அப்சார்ப் ஆகும். ஸோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இன்டெஸ்டைனில் தான் மோஸ்ட்லி அப்சார்ப் ஆகும். அது அங்கே போனதுக்கப்புறமா பிளட்டுக்கு சர்க்குலேட் ஆகி அந்த குறிப்பிட்ட ஆர்கன்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். ஸோ அதான் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த அப்சார்ப்ஷனை அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், எந்த ரூட்டில் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் பிளட் ஃப்ளோ இருக்குது, அந்த ட்ரக்கு போய் அந்த லிப்பிட்ஸில் எவ்வளோ தூரம் சால்யூபிளாக இருக்குது, நம்ம ஸ்டொமக்கில் இருக்க அந்த கேஸோட pH என்ன, அப்போ ஃபுட் இருக்கா இல்லையா, இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அப்சார்ப்ஷனை எஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு ட்ரக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சில ட்ரக்கை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுப்போம், ஒரு சில ட்ரக்ஸை நம்ம சாப்பிட்றதுக்கு அப்புறம் எடுப்போம். ஸோ அதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அப்சார்ப்ஷனை எஃபெக்ட் பண்ணும். அண்ட் பயோ அவைலபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளோ தூரம் அந்த ட்ரக்கு நம்ம பிளட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா அது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் பயோ அவைலபிலிட்டி. அது அதோட ஃபார்மேட்லேயே இருக்கணும், அது வந்து அன்சேஞ்ச் ஆகவே கூடாது. நம்ம பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் கூட பைண்ட் ஆகி அதோட எஃபெக்டை எவ்வளோ தூரம் அது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் பயோ அவைலபிலிட்டி. ஐவியில் கொடுக்கும்பொழுது 100% பயோ அவைலபிலிட்டி இருக்கும், பிகாஸ் அது பிளட்ல டேரெக்டாக மிக்ஸ் ஆகும், பிளட்டில் இருக்க பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் கூடவே பைண்ட் ஆகிருக்கும். ஓரல் ரூட்டில் கொடுக்கும்பொழுது முக்கால்வாசி என்ன ஆகும் அப்படின்னா லிவர்லேயே மெட்டபலைஸ் ஆகி போயிடும். ஸோ 50% தான் திருப்பியும் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகி பிளட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால ஓரலில் மட்டும் பயோ அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். எதுக்கெல்லாம் பயோ அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம ஹையர் டோசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்ன அப்படின்னா பிளட்டில் இப்போ போயிடுச்சு, இப்போ அப்சர்வ் ஆகி இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகியோ இல்லை பிளட்லேயே அப்சர்வ் ஆகியோ இப்போ அந்த சர்க்குலேட் ஆகிட்டு அது குறிப்பிட்ட டிஷ்யூஸ்க்கோ இல்லை ஆர்கன்ஸ்க்கோ போயிடுச்சு. அங்கே போனதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை அப்படின்னு பார்த்தா பிளட் ஃப்ளோ.
அந்த குறிப்பிட்ட ஆர்கனுக்கு எவ்வளோ பிளட் ஃப்ளோ போகுது, எவ்வளோ பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸோட அந்த ட்ரக் பைண்ட் ஆகிருக்கு, டிஷ்யூஸோட எவ்வளோ பைண்ட் ஆகிருக்கு, லிப்பிடோட எவ்வளோ சால்யூபிளாக இருக்குது, இது எல்லாமே பார்க்கும். அடுத்து ஸ்பெஷல் பேரியர்ஸ். ஒரு சில ட்ரக்கு தான் பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி நம்ம பிரெயினுக்கு போகும், ஒரு சில ட்ரக்கு தான் பிளசண்டாவை தாண்டி குழந்தைக்கு போகும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், லைக் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் மாத்திரம். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரக்கோட மெட்டபாலிசம். முக்கால்வாசி ட்ரக் என்ன ஆகும் அப்படின்னா லிவரில் தான் போய் மெட்டபாலைஸ் ஆகும். அதாவது எய்தர் ஆக்சிடேஷனோ இல்லை ரிடக்ஷனோ இல்லை ஹைட்ரோலைசிஸோ நடக்கும், ஆர் எல்ஸ் கான்ஜுகேஷன் ரியாக்ஷன்ஸ் நடந்தால் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பாடி வெயிட் ஒரு 50% ஆஃப் தி ட்ரக் மெட்டபலைஸ் ஆகி எக்ஸ்க்ரீட் ஆகும். அண்ட் இதே நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்க்ரீஷன் பார்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த ட்ரக்கு மெட்டபலைஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி நம்ம பாடியை விட்டு எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ மோஸ்ட் காமன்லி கிட்னியில் தான் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்க்ரீட் ஆகும். அப்படி இல்லாட்டி பையில், லங்ஸில் இருந்தோ, ஸ்வெட், சலைவா, பிரெஸ்ட் மில்க்ஸ் இப்படி என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு பார்க்கும்பொழுது நம்ம இந்த ட்ரக்கோட எக்ஸ்க்ரீஷன் பார்த்தே ட்ரக் கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி ஒரு சில ட்ரக்ஸ் கொடுக்கக்கூடாது, டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். கிட்னி டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி மூலிமா எக்ஸ்க்ரீட் ஆகிற ட்ரக்ஸு கொடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து செய்யணும். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரக் டோசேஜ், ஏடிஆர் அண்ட் இன்டராக்ஷன்னு சொல்லுவாங்க. ட்ரக் டோசேஜுங்கிறது அந்த குறிப்பிட்ட டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ தூரம் டோஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. தெரப்பட்டிக் டோஸுங்கிறது என்ன அப்படின்னா இவ்வளோ டோசேஜ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம மெயின்டைன் பண்ணணும். லோடிங் டோஸுங்கிறது ஏதாவது அவங்களுக்கு எமர்ஜென்சி கேசஸ்க்கு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க லோட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். மெயின்டெனன்ஸ் டோஸுங்கிறது என்ன அப்படின்னா இது 1 மணி நேரம் கொடுத்ததுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு டோசேஜ் கொடுப்போம். ஸோ ஏஜ், பாடி வெயிட், டிசீஸ், எந்த ரூட்டில் கொடுக்குறோம் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா டோசேஜ் அஃபெக்ட் பண்ணும். டோசேஜோட ஃபார்ம்ஸ் மோஸ்ட்லி டேப்லெட்ஸ், கேப்சூல், சிரப்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். அண்ட் ட்ரக்கோட அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் பார்க்கும்பொழுது ஒரு ட்ரக் கொடுக்கறதுனால அது நம்ம பாடிக்கு என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். மோஸ்ட்டாக நம்ம ஓரல் எடுக்கிறதுனால கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன்ஸ் வரும். ஐவியில் எடுக்கிறோம் அப்படின்னா டேரெக்டாக பிளட்லேயே கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணும். ட்ரக்கோட இன்டராக்ஷன் மீன் பண்ணால் ஒரு ட்ரக் கொடுக்கும்போது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டயூரோட்டிக்ஸ்லேயே ஏதோ ஒரு ட்ரக் கொடுக்குறோம், ஆரல்ஸ் வந்து டிகாக்சின் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வெராப்பமில் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் வெராப்பமில் கொடுக்குறோம் அப்படின்னா டிகாக்சினுக்கு என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அது நம்ம பாடியிலேயே மோஸ்ட் காமனாக மெயின்டைன் ஆகும், ஸ்டேபிள் ஆகிக்கிட்டே இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அது எக்ஸ்க்ரீட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நம்ம வெராப்பமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெராப்பமிலும் என்ன ஆகாது, நம்ம பாடியை விட்டு எக்ஸ்க்ரீட் ஆகாது. வெராப்பமில் நம்ம எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற ட்ரக். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வெராப்பமில் நம்ம பாடி விட்டு ரிலீஸ் ஆகலை, வெளியே போகலை அப்படின்னா அது நம்ம ஹார்ட்டோட கான்ட்ராக்டிட்டே கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கும், பிபி கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரக்கு கொடுக்கும்போது எந்த ஒரு ட்ரக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறதோ இல்லை எந்த ஒரு ட்ரக்கு கொடுக்கலான்னு பார்க்குறதோ தான் ட்ரக்கோட இன்டராக்ஷனில் வரும். அண்ட் ஃபைனலி இதான் ஃபார்மகோடைனமிக்ஸுங்கிறது ட்ரக் அண்ட் பாடி, ட்ரக் டு பாடி, ஃபார்மகோகைனடிக்ஸுங்கிறது பாடி டு ட்ரக், ஏடிஎம்ங்கிறது அந்த ட்ரக்கோட மூமெண்ட்ஸ், பயோவைலபிலிட்டிங்கிறது எவ்வளோ தூரம் அந்த ட்ரக்கு பிளட்டில் ரீச் ஆகி மிக்ஸ் ஆகிருக்குங்கிறது, மெட்டபாலிசம் எப்படி லிவரில் நடக்குது, எப்படி ஹைட்ரோலைஸோ இல்லை ஆக்சிடைஸ்டோ ஆகி எலிமினேட் ஆகுதுங்கிறது கிட்னியில், அண்ட் ஏடிஆருங்கிறது அன்வான்டான எஃபெக்ட்ஸ் இருக்கிறது. ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன் டு ஃபார்மகாலஜி. தேங்க்யூ.